வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஆட்டோட இதயம் கிரேவி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆட்டோட இதயம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை கட் பண்ணிக்கலாம். நான் மனையில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கத்தி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு சௌகரியம்னு நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேயே கட் பண்ணி கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை வாங்கிட்டு வந்ததை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே போல் நம்ம எல்லா இதயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நன்மைகள் இருக்கிறத பார்த்துடலாம். இதில் இந்த ஆட்டோட இதயம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாய்ப்புன்னு சரியாகும். அதே போல் நம்மளோட இதயத்துக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனும் இந்த ஆட்டோட இதயத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோட இதயம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் இதயத்தோட தசைகள், தமனிகள் அது சீராக இயங்குறதுக்கும் இதயம் வலுவாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஃபுட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜு வாங்கையில் நீங்கள் இந்த இதயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு நான்வெஜ்ஜோட சேர்த்து கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இதை தனியாக தான் குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதில் அதுக்கப்புறம் இதில் விட்டமின் இ நிறையா இருக்குது, பி விட்டமின் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்டிஎல், அதாவது கெட்ட கொழுப்பு நம்ம உடலில் இருக்கும் இல்லைங்களா, அதை குறைச்சி இதயத்தோட தமனி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதயம் பலகீனமாக இருக்குது, இதயம் படப்படப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஆட்டோட இதயம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடலாம். இதில் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறையவே இருக்குது. இது இருக்கிறனால நம்மளோட இதய தசைகள் வலுவாக இருக்கிறதுக்கும் இதயம் சீராக இயங்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த ஆட்டோட இதயம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோட இதயம் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 1-2 வாங்கி நீங்கள் அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸோடய நீங்கள் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இது நம்ம இதயம் வாங்கையில் நமக்கு இது கொழுப்பு ப்ளைனாக தரமாட்டாங்க, நமக்கு இந்த கொழுப்போடு சேர்த்து தான் கொடுப்பாங்க. அதையும் அப்படியே நம்ம போட வேண்டாம், அதையும் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸஸ் தான் நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம நல்லா குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா அது கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நல்லா ஒரு 4-5 டைம் போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. தண்ணியோடு நம்ம திருப்பி குக் பண்ணையில் அந்த ஸ்மெல் வரும், கவுச்சி ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி அது பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கட்டும். நம்ம குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இந்த தேங்காய் கலவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா. நான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், நீங்கள் நீளமாக கட் பண்ணி சேர்த்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுறலாம். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகணும். போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணது அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வேகணும், அது வரையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நீங்கள் தண்ணி வடிஞ்சாலுமே இந்த போல் கையில் எடுத்து போட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே கொட்ட வேண்டாம், ஏன்னா அதில் தண்ணி இருந்ததுன்னா அது எல்லாமே உள்ள கடாயில் தானே வேறங்கும். ஸோ அதனால் அப்படி வேண்டாம், இந்த போல் கையில் எடுத்து போடுங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம
நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து அடுப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த கறியிலேருந்து தண்ணி விட்டு வேகும். ஸோ அதுக்காக நல்லா அதிகப்படுத்திட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ வேணால் இடையில ஓப்பன் பண்ணி லைட்டாக பரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கறியில் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனாலும் நிறைய தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அந்த கறி வேகிற வரையிலும் அந்த தண்ணியிலேயே கறி வெந்துருச்சுன்னா ஓகே. கறி வேகலை அப்படிங்கிறனால இன்னும் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கறியும் நல்லா வெந்திருக்கு நமக்கு. இனி வந்துட்டு மூடி வைக்க தேவையில்லை, நம்ம ஓப்பனில் வச்சு லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது கொஞ்சம் ஜார் அளமான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கறி வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு பாதி வேக்காடு 3/4 பாகம் வெந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்க வேணாம். நல்ல கறி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நல்ல கொதி வந்த உடனே அடுப்பை வந்துட்டு குறைச்சி வச்சுட்டு வாசனைக்கு மேலால் வந்துட்டு மல்லி இலை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கிரேவி பதத்துக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆட்டோட இதயம். இதில் வந்து நம்ம தேங்காய் மிளகெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.